அப்ஸ்டாக்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணா மட்டும் போதும். ஆன்லைன் ஃப்ரீ செமினார் மூலமா எப்படி பண்றதுன்னு அவங்களே சொல்லி தருவாங்க. ஆப்ஷன் ட்ரேடிங், இன்ட்ராடே, கமாடிட்டில எவ்வளவு டர்ன் ஓவர் பண்ணாலும் brokerage வெறும் 20 rupees மட்டும் தான். அது மட்டும் இல்லாம எந்த ஒரு பேப்பர் ஒர்க்கும் இல்லாம 5 lakhs வரைக்கும் பர்சனல் லோன் வாங்கிக்கலாம். இந்த ஒட்டுமொத்த ஆஃபரும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க அப்ஸ்டாக் லிங்க் மூலமா அக்கௌண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும்தான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ். நம்ம சண்டே வந்து ஒரு விரிவான மார்க்கெட் அப்டேட் கொடுக்க போகிறோம். அருள்ராஜன் சார் லைனில் இருக்காங்க. நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் செபி ரூல்ஸ் பிரகாரம் கொடுக்கறது இல்லை. நீங்கள் எப்போவுமே முதலீடு பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட செபி ரிஜிஸ்டர் கிட்ட கேட்டுட்டு முதலீடு பண்ணுங்க. ஓகே, இப்போ நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். அருள்ராஜன் சார் கிட்ட கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். மார்க்கெட் வந்து என்ன நிலவரத்துல போய்கிட்டு இருக்கு அப்படின்றத சொல்லுங்க சார். நம்ம முந்தானேத்தோ என்னமோ பேசும்பொழுது நல்லா பாசிட்டிவா போச்சு, மறுபடியும் வந்து இறங்கிட்டு முடியுது. ஸோ என்ன நடந்துகிட்டு இருக்கு சார்? மார்க்கெட் வந்து ஆக்சுவலா நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறோம். வியாழக்கிழமை அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஏற்றம், வரலாற்று சிறப்புமிக்க ஏற்றம், புதிய உச்சத்தை தோற்றுவித்ததை நம்ம பார்த்தோம். ஆனா வெள்ளிக்கிழமை அது சஸ்டெயின் ஆகல. நம்ம வந்து வியாழக்கிழமை முடியும் போது 26,192 அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு புதிய உச்சத்துக்கு அருகாமையில் முடிஞ்சிருக்கு. உச்சத்தையும் தோற்றுவித்தது 246 வரைக்கும் போச்சு, 26,246. ஆனா வெள்ளிக்கிழமை அப்படின்னு பார்க்கும்போது முடிவுற்ற விலை அப்படின்றது 26,068 அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இப்போ ஒரு இறக்கம் நிகழ்ந்திருக்கிறது அப்படின்றது ஒரு நிஜம்தான். ஆனா இது ஒரு ஏற்றத்தினுடைய இறக்கம் தான் இப்போதைக்கு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இது ஒரு டவுன்ஃபாலா இப்போதைக்கு உடனே பார்க்க முடியல. இந்த இறக்கம் அப்படின்றது வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங்ல வரக்கூடிய இறக்கமா ஜெனரலா எடுத்துக்கலாம். அதே சமயம் 25,800 அது வந்து மிக முக்கியமான ஒரு ஆதரவு நிலையா பாக்குறோம். 25,800 உடைக்கப்படாத வரைக்கும் இது வந்து ஒரு பக்கவாட்டு நகர்வில் இருப்பதற்காக இருக்கலாம். அதன் பிறகு மீண்டும் வலிமையாக ஏறலாம் அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பு. நிப்டியை பொறுத்த மட்டில் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு வெள்ளிக்கிழமை 3:30 மணிக்கு மார்க்கெட் முடியும் போது எப்படி முடிஞ்சிருக்கு அப்படின்றத தாண்டி அதன் பிறகு நடந்த சந்தையினுடைய நிலவரத்தை நம்ம கருத்துல எடுத்துக்க வேண்டியிருக்கு. அதாவது வெள்ளிக்கிழமை நம்ம சந்தை முடிஞ்ச பிறகு அமெரிக்க சந்தை துவங்கியது. அந்த அமெரிக்க சந்தையில் டவ் ஜோன்ஸ் வந்து மிக வலுவான ஒரு ஏற்றத்தை கொடுத்திருக்கிறத நம்ம பாக்குறோம். 1% மேலான ஒரு ஏற்றத்தையும் அது கொடுத்திருக்கிறது. அதே மாதிரி நாஸ்டாக் கூட பாத்தீங்க அப்படின்னா ஒரு 0.7% என்ற அளவுக்கு ஒரு ஏற்றத்தையும், S&P 500 அப்படின்றது கிட்டத்தட்ட 0.98%, கிட்டத்தட்ட 1% ஏற்றம். அதனால இந்த இறக்கத்திற்கு பிறகு அமெரிக்க சந்தையினுடைய ஏற்றம், அதாவது அமெரிக்க சந்தை கடந்த கிட்டத்தட்ட ஒரு வாரமாக வீழ்ச்சி அடைந்து கொண்டிருந்த பார்த்தோம். அந்த வீழ்ச்சி இப்போது தற்காலிகமாக தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கு. சரி, அமெரிக்க சந்தை இறக்கம் தடுத்து நிறுத்தப்பட்டு கொஞ்சம் மேல திரும்பி இருக்குதே, அது நம்ம சந்தையில எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்க்கும்போது, நம்மளுடைய கிஃப்ட் நிப்டி அப்படின்றதும் நம்ம மார்க்கெட் முடிந்த பிறகு ஓரளவுக்கு வலுவாக ஏறி முடிஞ்சிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். முக்கியமா நம்ம மார்க்கெட் 3:30 மணிக்கு அது முடிந்த பிறகு அமெரிக்க சந்தை ஆரம்பித்த ஒரு காலகட்டத்தில் அது என்ன பண்ணுச்சு, மெல்ல மெல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்க ஆரம்பிச்சது. நம் சந்தை அப்படின்றது முடியும் போது ஒரு வலுவான ஒரு இறக்கத்துலதான் முடிஞ்சிருக்கிறதா நம்ம பாக்குறோம். வலுவான இறக்கம் அப்படின்றத முடிஞ்ச பிறகு சந்தையானது அங்கிருந்து கிட்டத்தட்ட ஒரு 100 பாயிண்ட் ஏறி இருக்கு நிப்டியை பொறுத்த மட்டில். அதனால நம் சந்தையை பொறுத்த மட்டில் இப்போதைக்கு ஒருவேளை நம்ம கிஃப்ட் நிப்டியை மனசுல வச்சுக்கிட்டு யோசிச்சோம் அப்படின்னா, இப்ப 26,068 முடிந்திருந்தாலும் கூட அந்த ஒரு 100 புள்ளியினுடைய ஏற்றத்தை கணக்குல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்ப 26,168 திரும்பிடுச்சுன்னா தென் அதனுடைய ஏற்றம் வந்து இன்னும் தொடர்வதற்கான ஒரு வாய்ப்பு இருப்பதாக பொதுவாக எடுத்துக்கொள்ளலாம். ஆனாலும் கூட நம்ம எஃப்ஐஸோட நிலவரத்தையும் நம்ம கவனத்துல எடுத்துக்கணும். ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் நம்ம சந்தையை பொறுத்த வரைக்கும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு 1,766 கோடி கிட்ட வித்திருக்கிறாங்க. ஸோ அவருடைய விற்பனை என்பது சந்தையில் நமக்கு அவ்வப்போது ஒரு இறக்கத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஆனா அவருடைய விற்பனையை தாண்டி DIIs சொல்லக்கூடிய டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர் அதை விட கிட்டத்தட்ட ஒரு 2 மடங்கு கிட்ட வாங்குறாங்க, 3,161 கோடிக்கு. ஆனாலும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் நிகரமாக அப்படின்னு பாத்தீங்கன்னா எஃப்ஐஸ் வந்து 13,840 கோடிக்கு வித்திருக்காங்க. அதே சமயம் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் 54,321 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. அதாவது இவங்க விற்பதை விட கிட்டத்தட்ட 4 மடங்கு வந்து டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதாவது உள்நாட்டு நிதி நிறுவனங்கள் வாங்கியிருக்காங்க. அந்த வாங்குதல் தான் இந்த சந்தையை தாங்கி பிடித்து கொண்டிருக்கிறது அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம கருத்துல எடுத்துக்கணும்.
அதே சமயம் இப்போ வெள்ளிக்கிழமை நிலவரத்தை நம்ம பேசிட்டு இருக்கிறோம். திங்கட்கிழமை அன்னைக்கு காலையில எப்படி ஆசிய சந்தைகள் துவங்குது அப்படின்றதையும் நம்ம கணக்குல எடுத்துக்கிட்டு தான் இதை ஒட்டுமொத்தமா பார்க்கணும். இருந்தாலும் இன்னையோட வீழ்ச்சின்றது ஒரு தற்காலிக வீழ்ச்சியா தான் நம்ம இப்போதைக்கு நம்ம பார்க்கணும். ஆனாலும் நம்ம செக்டார் வைஸ் பார்க்கும்போது இன்னும் சில விளக்கங்களை கொடுக்குறேன். இப்போதைக்கு சந்தையை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய முக்கியமான காரணிகள் அப்படின்னு நம்ம எடுக்கும்போது யுஎஸோட ஃபெடரல் ரிசர்வ் அவர்களுடைய கமெண்ட்ரி அடுத்த வாரம் போல வரலாம். அது அடுத்த கூட்டத்துல அவங்க வட்டி விகிதத்தை குறைப்பாங்களா இல்ல தள்ளி போடுவாங்களா அப்படின்ற ஒரு செய்திக்காக காத்துட்டு இருக்கிறோம். அதே மாதிரி இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே நடக்கக்கூடிய இந்த வர்த்தக பிரச்சனை அப்படின்றது, டாரிஃப் பிரச்சனை, வரி பிரச்சனை அப்படின்றது ஒரு நல்ல நிலைமையை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கிற செய்திகள் தான் வந்துகிட்டு இருக்க ஒழிய இன்னும் கன்ஃபார்ம்டான ஒரு அத்தாரிட்டேட்டிவான நியூஸ் எதுவும் வரல. இருந்தாலும் சந்தை கொஞ்சம் அதை பாசிட்டிவா எதிர்பார்க்குது. இன்னொரு பக்கம் ட்ரம்ப் அவர்கள் உக்ரைனும் ரஷ்யாவும் நடக்கிற இந்த வார்ல அதை முடிவுக்கு கொண்டு வரதுக்காக ஒரு திட்டத்தை தயார் பண்ணி அதை உக்ரைனுக்கு கொடுத்து அதை ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுக்கும் ஒரு டெட்லைன் கொடுத்துருக்காங்க, அடுத்த வாரம் வியாழக்கிழமை. அதுக்குள்ள அவங்க அதனுடைய பிளானுக்கு எஸ்ஓ நோவோ சொல்லணும். அதுவும் நம்மளுடைய சந்தையில ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா நம்ம பார்க்கிறோம். ஸோ அதை தாண்டி அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பொறுத்த வரைக்கும் இன்ஃப்ளேஷன் அப்படின்றத நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். அக்டோபர் மாதம் இன்ஃப்ளேஷன் அப்படின்றது ரொம்ப குறைவாக தான் இருந்தது நம் சந்தையை பொறுத்த வரைக்கும். அதே நேரம் இப்போ வரக்கூடிய நாட்கள்ல அடுத்தடுத்து இந்த இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல புதிய இன்ஃப்ளேஷன் நம்பர்ஸ் இதெல்லாமே அடுத்தடுத்து வர இருக்குது. ஸோ அதெல்லாம் தான் சந்தையினுடைய திசையை தீர்மானிக்கும். இப்போதைக்கு நம்மளுடைய Q2 ரிசல்ட்ஸ் 2வது காலாண்டு முடிவுகள் ஓரளவுக்கு சந்தைக்கு சாதகமாக முடிந்திருப்பதாக எடுத்துக்கொள்ளலாம். ஒட்டுமொத்தத்துல சிலது நல்லா ரொம்ப பிரமாதமா கொடுத்துருக்காங்க, சிலது சரியா கொடுக்கல. இருந்தாலும் ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது Q2 ரிசல்ட் என்ன எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு, Q3 இன்னும் நல்லா இருக்கும், அடுத்த 3வது காலாண்டு முடிவுகள் நன்றாக இருக்கும் என்ற எதிர்பார்ப்பையும், ரிசர்வ் பேங்க் வரக்கூடிய கூட்டங்களில் கண்டிப்பாக வட்டி விகிதத்தை குறைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது என்பதும் இன்னொரு கூடுதல் செய்தியாக எடுத்துக்கொள்ளலாம். ஓகே சார். செக்டார்ஸ் பத்தியும் அப்படியே கொஞ்சம் சொல்லிடுங்க சார். செக்டார்ஸ் எல்லாமே நல்லா இருக்கா பாசிட்டிவா? இல்ல இப்போ ஏதாவது இறங்குற செக்டார்ஸ் இருக்கா, அதுல நம்ம முதலீடு பண்ற மாதிரி இருக்கா, எப்படி சார்? செக்டார்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் நம்ம கவனமா தான் கையாள வேண்டியிருக்கு. ஏன் அப்படின்னு சொல்லும்போது அப்ப வாரத்தின் அடிப்படையில பாக்குறேன் நான். ஸோ வாரத்தின் அடிப்படையில அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஆக்சுவலி பேங்கிங் செக்டார் மிக வலிமையான ஒரு ஏற்றத்தை நிப்டியை விட வலிமையாக இருந்து கொண்டதை நம்ம பார்த்தோம். ஆனா இந்த வாரம் முடியும் போது நிப்டியினுடைய வீழ்ச்சியை விட கூடுதலான ஒரு இறக்கம் வந்திருக்கு. அதனால இதை கொஞ்சம் கவனமா கையாளணும், அவசரப்படக்கூடாது. இன்னொரு இறக்கம் வந்தால் பேங்க்ல நம்ம கையை வைக்கலாம் அப்படின்றது ஒரு விஷயம். அதே மாதிரி ஆட்டோ செக்டார் அப்படின்றது மிக வலிமையான ஒரு ஏற்றத்துல தொடர்ந்து இருந்துகிட்டு தான் இருக்கு. ஆனாலும் கடந்த 2 வாரமா பாத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஒரு பக்கவாட்டு நகர்ல தான் இருக்கு. 2 வாரமும் ஒரு டோஜி மாதிரியான உருவமைப்பு கொடுத்துருக்கு. அதே சமயம் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது அது இன்னும் அந்த உச்சத்துக்கு அருகாமையில் இருக்கிறதுனால இதுல இன்னும் அடுத்த ரவுண்டு ஒரு ஏற்றம் அப்படின்றது ஒட்டுமொத்தமா வந்தா ஆட்டோமொபைல் மிகப்பெரிய ஏற்றத்துல இருக்கு, உச்சத்துல இருக்கு. இருந்தாலும் அடுத்தடுத்த ஏற்றங்கள் நிகழும்போது ஆட்டோமொபைல் செக்டார் இன்னும் வேகமாக ஏற வாய்ப்பு இருக்கிறதா நம்ம பார்க்கிறோம். இதற்கு அடுத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா எஃப்எம்சிஜி வெள்ளிக்கிழமை பொறுத்த வரைக்கும் அது ஒண்ணுதான் ஓரளவுக்கு சிறிய ஏற்றத்தையாவது கொடுத்ததா பாக்குறோம். மற்றபடி எல்லா செக்டாரும் வெள்ளிக்கிழமை இறங்கிதான் முடிஞ்சது. ஆனாலும் இந்த செக்டார் மேல ஒரு கண் வைக்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ. ஸோ இந்த எஃப்எம்சிஜி செக்டார் அப்படின்றது இன்னும் பெருசா ஏறல. செக்டார் ரொட்டேஷன் வரும்போது இன்ஸ்டிடியூஷன்ஸ் இதுல பணம் போடுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதனால எல்லாருமே எஃப்எம்சிஜி செக்டார் ஒரு கண் வைக்கலாம். அடுத்த கட்ட ஏற்றம் நிகழ்ந்தா அதுலதான் வரணும். அடுத்ததா நம்ம பார்க்கறது முக்கியமான ஒரு செக்டார் ஃபார்மா செக்டார். இந்த ஃபார்மா செக்டாரை பொறுத்த வரைக்கும் கடந்த ஒரு 4 நாளாவே பாத்தீங்கன்னா ஒரு சிரம திசை தான். மார்க்கெட்டு ஒரு நாள் தான் இப்ப இறங்கிச்சு, வெள்ளிக்கிழமை கஷ்டப்பட்டது. அதே சமயம் நம்ம ஃபார்மாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா தொடர்ந்து நாட்களாக வீழ்ச்சியில் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதே நேரம் இந்த வாரத்தின் அடிப்படையில பார்க்கும்போதும் நிகரமா பார்க்கும்போது அது ஒரு இறக்கத்துல முடிஞ்சிருக்கு. ஆனாலும் கூட இன்னும் கொஞ்சம் ஒரு ஃபியூ பர்சன்டேஜ் இறங்கின பிறகு இது ரீபவுண்ட் ஆக வாய்ப்பு உண்டு. ஏன்னா ஒட்டு மொத்தமா அப்படின்னு பார்க்கும்போது ஸ்ட்ராங்கான ஒரு அப்ட்ரெண்ட்ல தான் இன்னமும் இருந்துகிட்டு இருக்கு. கடந்த கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா ஒரு 3 மாசமா
ஒரு குறுகிய எல்லைக்குள்ள இருந்து ஆனா கொஞ்சம் கொஞ்சமா மேல போயிட்டே இருக்கிறதுனால இறக்கங்கள் எல்லாம் வாங்குவதற்கு வாய்ப்பாகவே பார்ப்பா சொல்றதா எடுத்துக்கலாம். அடுத்து ஐடி வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மர் இருக்கிறதுலயே வந்து சூப்பரா இருக்கு அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றதா இருந்தா நம்ம ஐடி தான் சொல்லணும். குறிப்பா இன்ஃபோசிஸ் வந்து அந்த பைபேக் அப்படின்றது ஒரு 80,000 crores கிட்ட பைபேக் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் வீக் அது நடக்க போகுது. இதெல்லாம் வந்து ஐடி செக்டருக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம். அதனால பணம் பண்ணுவதற்கான வாய்ப்புகளை சார்ட் வைஸ் பார்க்கும்போது ஒரு ரிவர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னும் ஃபார்ம் ஆயிருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ ஒரு மார்க்கெட் ஒரு பாசிட்டிவான நகரை கொடுத்தா அதிகமான ஏற்றத்தை கொடுப்பதற்கு வாய்ப்பு எதுல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐடி செக்டர்ல இருக்கிறதா எடுத்துக்கலாம். அதே சமயம் நம்ம மெட்டல் செக்டார் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு வீழ்ச்சி வர ஆரம்பிச்சாச்சு. ப்ராஃபிட் புக்கிங் ஏற்கனவே அது பல வாரங்களாக மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுத்துருந்த பார்த்தோம். உலக சந்தையிலும் ஏற்றம், அதே மாதிரி நம் சந்தையிலும் ஏற்றம். இப்ப என்னவா மாறிக்கிட்டு இருக்கு, ஏற்றத்தில் வரும்போதெல்லாம் விற்பதற்கு இன்ஸ்டிடியூஷன்ஸ் தயாரா இருக்கிறாங்க. அதனால இதுல புதுசா பை பண்றதுக்கு பதிலாக ஏற்கனவே வாங்கி வச்சிருக்கவங்க ஏற்றத்தை பயன்படுத்தி கொஞ்சம் லாபம் பார்க்கலான்றதை யோசிக்கலாம். அதே நேரம் இந்த மிட் கேப் ஸ்மால் கேப்னு எடுத்தீங்கன்னா அது எல்லாமே கொஞ்சம் சிரம திசையில தான் இருக்கு. மார்க்கெட் ஒரு உச்சத்தை தொட்டாலும் கூட இப்போதைக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மிட் கேப் நிறுவனங்கள் அப்படின்றது இந்த வாரத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது போன வாரம் சூப்பரா ஏறிச்சு. இந்த வாரம் முழுக்க முழுக்க ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு. கவனமா இருக்கணும். ஒருவேளை சந்தையில ஒரு வீக்னஸ் வந்துச்சுன்னா இதுல அதிகமான இறக்கங்கள் வரலாம். அதே நேரம் அடுத்த செக்டார் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா ஸ்மால் கேப். ஸோ ஸ்மால் கேப் வந்து மிகப்பெரிய அளவுல அடி வாங்கியிருக்கு. அதாவது மிட் கேப் வந்து அதை உச்சத்தை தொட்டு அதன் பிறகுதான் இறங்கிட்டு இருக்கு. ஆனா ஸ்மால் கேப் பொறுத்த வரைக்கும் அது உச்சத்துக்கே போல, பழைய உச்சத்துக்கு மேலேயே போல. அதே சமயம் ஒவ்வொரு ஏற்றத்திலுமே செல்லிங் ப்ரெஷர் ஹெவியா இருக்கு. போன வாரம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா மிகப்பெரிய இறக்கத்துல இருக்கிறதை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அதனால ஸ்மால் கேப் பொறுத்த வரைக்கும் வீழ்ச்சியினுடைய ஒரு இன்னும் சொல்ல போனா இன்னும் அடுத்த கட்ட இறக்கம் கூட வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாக பார்க்கிறோம். ஓகே சார். ஸோ மார்க்கெட்ல என்ன நடந்துட்டு இருக்கு, ஏன் இறங்குச்சு அப்படின்றதெல்லாம் சார் தெளிவா சொல்லிட்டாரு. நாமளும் வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம் மண்டே மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுது அப்படின்ட்டு. சார் அடுத்த கிளாஸஸ் வந்து என்ன ஸ்டார்ட் ஆக போகுது சார்? அடுத்து நமக்கு வந்து நம்மளுடைய வருங்காலத்துக்கு எல்லாருமே இப்ப வந்து திட்டமிடணும்னு சொல்லிட்டே இருக்கிறோம். அதனால நம்மளுடைய வயதான காலத்துக்கு ஒரு ரிட்டையர்மெண்ட்டுக்கான ஒரு போர்ட்போலியோ தயார் பண்ணணும். அடிப்படையில் வலிமையா இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனிஸை செலக்ட் பண்ணி அதை வந்து கொஞ்சம் எப்பெல்லாம் வாங்கலாம் டெக்னிக்கலா கொஞ்சம் யோசிக்கலாம். ஸோ அதே மாதிரி ஒரு ஷார்ட் டேர்முக்கும் ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்றதுக்கான ஒரு பிளானும் பண்ணணும். ஸோ அதுக்கும் வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் ரொம்ப முக்கியமானது. ஆகவே இந்த நிகழ்ச்சி மாஸ்டர் த ஸ்டாக் மார்க்கெட்ற பேர்ல நம்ம இரவு 8-9 மணிக்கு மண்டே டு ஃப்ரைடே 4 வார கால பயிற்சி வகுப்பு. இதை படிச்சு முடிக்கும் போது எல்லோருமே அவங்களுக்கு தேவையான ஒரு லாங் டேர்ம் போர்ட்போலியோவும் இன்கம் ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ஷார்ட் டேர்ம் போர்ட்போலியோ உருவாக்கக்கூடிய ஒரு தகுதி பெற்றவர்களா மாறுவாங்க. கூடவே அடுத்து இன்ஸ்டிடியூஷன்ஸ் எப்போ வாங்குறாங்க எப்போ விற்கிறாங்கன்றதை ஸ்டடி பண்ணக்கூடிய ஸ்டாக் மார்க்கெட் ஃபார் லிவிங் SFL ப்ரோக்ராமும் வர இருக்குது. ஸோ இந்த ப்ரோக்ராம்ன்றது லைவ் மார்க்கெட்லயே நம்ம நடத்துறோம் 10 to 12 மண்டே டு ஃப்ரைடே 4 வார காலம். ஓகே சார். ஸோ உங்களுக்கு வந்து பாருங்க 2 கிளாஸ் வரப்போகுது. MSM, SFL ரெண்டுமே வரப்போகுது. ரெண்டுமே சூப்பரான கிளாஸ். ஸோ உங்களுக்கு வந்து எந்த மாதிரி நாலேஜ் இருக்கு ஷேர் மார்க்கெட்ல அப்படின்றத சூஸ் பண்ணி நீங்க தாராளமா எந்தெந்த கிளாஸ் வேணுமோ எடுத்துக்கலாம். ஸ்க்ரீன்ல இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. இல்லை வாட்ஸ்அப் பண்ணா கூட உங்களுக்கு டீட்டெயில் சென்ட் பண்ணுவாங்க. தேங்க்யூ சார். நன்றி, வணக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் அடுத்த வீடியோல பார்க்கலாம். அப்ஸ்டாக்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணா மட்டும் போதும். ஆன்லைன் ஃப்ரீ செமினார் மூலமா எப்படி பண்றதுன்னு அவங்களே சொல்லி தருவாங்க. ஆப்ஷன் ட்ரேடிங், இன்ட்ராடே, கமாடிட்டில எவ்வளவு டர்ன் ஓவர் பண்ணாலும் brokerage வெறும் 20 rupees மட்டும்தான். அது மட்டும் இல்லாம எந்த ஒரு பேப்பர் ஒர்க்கும் இல்லாம 5 lakhs வரைக்கும் பர்சனல் லோன் வாங்கிக்கலாம். இந்த ஒட்டுமொத்த ஆஃபரும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க அப்ஸ்டாக் லிங்க் மூலமா அக்கௌண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும்தான்.